என் ஃப்ரெண்ட் ரவி பேரை சாப்பிடுங்க அக்கா. அவனுக்கு லாஸ்ட் வீக் மேரேஜ். நீங்க அவன் நேம சாப்பிடலன்னு அவன் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டான். அவன் வாழணும் அக்கா, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும். அவன் பேரை சாப்பிடுங்க. இந்த கமெண்ட பண்ணவரு மிஸ்டி ஆபீசியல், ரவியோட ஃப்ரெண்டு. அவரு ரவிக்கு நல்லது பண்ணுதேன்ட்டு பழி வாங்குற மாதிரி இருக்கு. ரவி, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒரு பியூட்டி வந்து, ரவி நீ எங்க இருந்தாலும் வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் என் குழந்தைகளுக்காக வாழ்ந்தேன், இனி எனக்காக வாழ போறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், நீ வேலைக்கு போண்டா, நான் வேலைக்கு போய் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நான் உங்களை தான் ரவி தேடிக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றதை விட உங்களை விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருங்க. சீக்கிரம் அவங்கள போய் சந்திங்க. அவங்கள நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அன்பிளாக் பண்ணிட்டு ரவி சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி அந்த வீடியோவை என்ன டேக் பண்ணி விடுங்க. பியூட்டிக்காக மட்டும்தான் உங்க பேரை நான் சாப்பிட போறேன். இன்னைக்கு ரவி பேரை நான் சாப்பிட போறேன். ஆர் ஃபார் ரவி ஒரு பொட்டேட்டோ. நல்ல மொறுன்னு நல்ல புளிப்பா லைட்டா இனிக்கி. ஏ ஃபார் ஆண்டி வச்ச குழம்பு. ஆண்டி வச்ச குழம்பு, வாவ். வி ஃபார் வெண்ண பிஸ்கட். சீசியா அவுட்ஸ்டாண்டிங். ஐ ஃபார் இனிப்பான சீனி. நல்ல கிரீமியா இருக்கு. ரவி பேரு சிறுசு, ஆனா அவர் போடுற சீனு பெருசு. டிஃபரண்டா கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரை நான் சாப்பிடுவேன்.